ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய ஆதார் கார்டில் வந்து புதுசாக ஏதாவது டெமோகிராபிக் டேட்டா அப்டேட் பண்ணணும் அல்லது பயோமெட்ரிக் டேட்டா அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான சர்வீஸ் சார்ஜஸ் என்ன அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதலாவதா ஆதார் கார்டு புதுசாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க உங்கள் குழந்தைக்கோ, அல்லது இது வரைக்கும் உங்ககிட்ட ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அது முற்றிலும் வந்து ஃப்ரீ தான். ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. அடுத்ததா, இப்போ குழந்தைக்கு உதாரணத்துக்கு நம்ம 2 வயசுல வந்து ஆதார் கார்டு எடுக்கிறோம். அந்த குழந்தைக்கு 5 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா கட்டாயம் நம்ம பயோமெட்ரிக் அப்டேட் வந்து பண்ணணும். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு 15 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும். இப்போ ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா, இப்போ 5 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் 5ல இருந்து 7 வயசுக்குள்ளார அந்த குழந்தைக்கு நீங்க பயோமெட்ரிக் டேட்டா அப்டேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸும் கிடையாது, ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 15 வயசுல இருந்து 17 வயசுக்குள்ளார நீங்க பயோமெட்ரிக் டேட்டா அப்டேட் பண்றீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஃப்ரீ தான், எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸும் கிடையாது. இப்போ பயோமெட்ரிக் டேட்டா அப்படின்னா என்னன்னா, நம்முடைய கைவிரல் ரேகை, கண் கருவிழி, அதுக்கப்புறம் போட்டோ எடுப்பாங்க. இது எல்லாமே பயோமெட்ரிக் டேட்டா அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான சர்வீஸ் சார்ஜஸ் எதுவுமே வந்து கிடையாது. இதே வந்து டெமோகிராபிக் டேட்டா அப்படின்னா நம்மளுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் மெயில் ஐடி, ஸோ இதெல்லாம் நீங்க அப்டேட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து டெமோகிராபிக் டேட்டா அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டெமோகிராபிக் டேட்டா நீங்க அப்டேட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பெயர் வந்து மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நம்ம 50 ரூபா சார்ஜஸ் பே பண்ணணும். ஆன்லைன் மூலமாகவும் 50 ரூபா தான் சார்ஜஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். நேரா நீங்க ஆதார் சர்வீஸ் சென்டர் போனாலும் அங்கேயும் 50 ரூபா தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், நீங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய போட்டோ ஐடென்டி ப்ரூஃபா இருக்கட்டும் அல்லது அட்ரஸ் ப்ரூஃபா இருக்கட்டும், இது வந்து ஆதார் சேவை மையத்தை போயிட்டு நீங்க அப்டேட் பண்றீங்க அப்படின்னா 50 ரூபா நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட், மேண்டட்டரி பயோமெட்ரிக் அப்டேட். மேண்டட்டரியா வந்து நீங்க கண் கருவிழி ரேகை எடுக்கிறீங்க இல்லது கைவிரல் ரேகை. இப்போ உதாரணத்துக்கு வந்து ரேஷன் கடையெல்லாம் நம்ம ரேகை வைக்கும் போது ஒரு சில டைம் விழுகும், ஒரு சில டைம் வந்து விழுகாது. ஸோ கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு ரேகை அதில் சரியாக விழுகலை அப்படின்னா ஆதார் கார்டில் போயிட்டு நீங்கள் கைவிரல் ரேகையை ஒரு தடவை நீங்கள் பதிவு பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும், உங்களுக்கு டேரெக்டாகவே ஆன்லைனில் லாகின் போயிடும். ஸோ அந்த மாதிரி பயோமெட்ரிக் மேண்டட்டரியாக அப்டேட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு 7லேருந்து 14 வயசுக்குள்ளார அல்லது 17 வயசுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பயோமெட்ரிக் டேட்டா நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 100 ரூபா சார்ஜஸ் வந்து பே பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் கீழே வந்தீங்கன்னா ஹோம் என்ரோல்மெண்ட் அண்ட் ஆதார் அப்டேட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ வீட்டில் ஒரு சில பேருக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து புதுசாக ஆதார் கார்டு எடுக்கணும் அல்லது மெண்டட்டரியாக வந்து பயோமெட்ரிக் அப்டேட்லாம் பண்ணணும் அப்படின்னா அவங்க வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபா. இப்போ ஒரு நபருக்கு வந்து 700 ரூபா, அடிஷனலாக வந்து கூடுதலாக இன்னொரு நம்பருக்கு சேர்த்து வந்து ஆதாரில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 350 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆதார் சேவை மையத்துக்கு போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க, ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 30 ரூபா வந்து பே பண்ணணும். அதுவே வந்து A4 சைட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து தருவாங்க அப்படின்னா, கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து தரணும் அப்படின்னா அதுக்கு மொத்தமாக நீங்கள் 50 ரூபா வந்து பே பண்ணணும். ஸோ இதான் வந்து ஆதார் சர்வீஸ் சார்ஜஸ். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இதை தாண்டி வந்து எக்ஸ்ட்ரா அவங்க சர்வீஸ் சார்ஜஸ் கேட்குறாங்க அப்படின்னா கொடுக்காதீங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.